2026 தேர்தலை நோக்கி ஊடகங்கள் இந்த தேர்தலை பத்தி பேச தொடங்கி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா சிலர் இங்க மும்முனை போட்டி, அதாவது திமுக அதிமுக விஜயம் வந்திருக்கிறாரு. இதனால இது மும்முனை போட்டி, அதாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை புறக்கணிக்கிறாங்க. அந்த முயற்சியில சில ஊடகவியலாளர்கள் பேர்ல இயங்குறவங்க தொடங்கி இருக்கிறாங்க. இது ஏன் இப்படி பேச பொருளாவது தொடங்கி வச்சது யார் அப்படின்னா சன் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் குணசேகரன் அவர்கள் தான். அந்த விவாதத்துல என்ன வருதுன்னா மும்முனை போட்டின்னு தலைப்பு வச்சு நடத்துறாங்க. அப்ப அங்க ஊடகவியலாளர் ஆர்கே கலந்துக்கிறாரு. அவர் பேசும்போது அது மும்முனை 4 முனை சொல்லலாம், சீமான இருக்காருன்னா சொன்ன உடனே அப்போ சீமான சேர்த்தா 4, மாயாவதியை சேர்த்தா 5, 234 தொகுதியிலையும் அவங்க போட்டி போடுறாங்க. அப்படி பார்த்தா 5 முனை போட்டி அப்படி கூட சொல்லலாம். ஆனா இவர் 8 விழுக்காடு வாக்கு தொடர்ச்சியா வாங்கியிருக்கிறாருன்றத ஆர்கே அவர்கள் சொல்றாரு. சொன்ன உடனே ஒற்றை இலக்கத்துல வாங்குறதுல நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம் அப்படின்னு குணசேகரன் சொல்றாரு. ஒற்றை இலக்குனாலும் இலக்கத்துலனாலும் வாங்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா உங்க கூட கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, இப்போ உங்க கூட்டணி நான் சொல்றது திமுக கூட்டணி, அந்த கட்சிகள் எல்லாம் தனியா போய் மக்கள் நல கூட்டணி நின்னாங்களே, அப்ப அவங்க வாங்கின வாக்கு விழுக்காடு என்ன? இந்த மாதிரி பல நேரங்கள்ல நடந்திருக்கு. இது ஒரு பக்கம். நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பாரா? அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த அளவுக்கு கூட வாக்கு வலிமை இல்லைங்கிறதா உண்மை. அப்ப அவங்களையும் இன்றோ நாளையோ நேற்றோ இழிவாக நினைப்பார், நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா இதுல உண்மை.